மகளவட்டுவான் பாலத்திற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது மண் பரிசோதனை மூலமாக போகோல் டெஸ்டிங் என்று சொல்லுவார்கள். அந்த பரிசோதனையின் மூலமாக பாறை இருக்கின்ற தூரத்தை கண்டுபிடித்து அல்லது ஆழத்தை கண்டுபிடித்து அதில் தூண்களை அமைத்து அதன் மேலாக இந்த பாலங்களை அமைக்கின்ற செயல்பாடு வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக செய்யப்பட இருக்கின்றது. தற்போது நீண்ட கால இழுபறியின் பின்னர் இந்த போகோல் டெஸ்டிங் அல்லது மண் பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை அடுத்து பாறை இருக்கின்ற ஆழத்தை கண்டதன் பின்னர் அடுத்த கட்டுமான பணிகள் நடைபெறும். அந்த கட்டுமான பணிகள் என்பது கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் ஆரம்ப செலவினம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக 7 கோடி ரூபாய்க்கு அளவில் தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாலம் இனி கட்டப்படுகின்ற போது உறுதியற்ற பாலம் அல்லாமல் மிகவும் உறுதியான பாலமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த 2005ஆம் ஆண்டு காலத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இந்த பாலம் மிகவும் பலவீனமான நிலையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வாகனங்கள் செல்லுகின்ற போது இந்த பாலம் உடையக்கூடிய ஒரு நிலைமையும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றை கற்றுக்கொண்டு இனி அமைக்கின்ற பாலம் என்பது உறுதியான பாலமாக இருக்கும், நீளமான அல்லது நீண்டகாலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அடிக்கடி கோரிக்கைகள் விடுத்தார்கள், வேண்டுகோள்களை விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இதனை தவறாக வியாக்கியானம் பண்ணாமல் இந்த செயல்பாடுகள் எமது முயற்சியின் காரணமாக, எமது கிராமத்து மக்களின் முயற்சியின் காரணமாக அவற்றை நான் முன்னெடுத்த போது இதற்கான வேலைப்பாடுகள் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இதில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே இது பற்றிய கருத்துக்களையும் பாராளுமன்றம் மற்றும் இடங்களிலும் நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம். இதேபோன்று இன்னும் பல பாலங்கள், கண்ணங்குடா, நறுப்புல் தோட்டம், அதேபோன்று கரவட்டி போன்ற சிறு பாலங்களும் பலவீனமான நிலையில் இருக்கின்றபடியால் மண்டாம் பொக்கணி பாலம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த பலவீனமாக இருக்கின்ற பாலங்களும் கூட இடிவதற்கு முன்பு, உடைவதற்கு முன்பு செய்ய வேண்டிய அவசியம் உணர்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைய பவுனதீவு பிரதேச செயலக கூட்டத்தின் போது இன்னும் அமைக்க வேண்டிய பாலங்கள் பற்றிய தகவல்களை வீதி அபிவிருத்தி திணைக்கள பொறியியலாளரிடம் நாங்கள் விவரமாக சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த செயல்பாடுகளும் அடுத்தடுத்து நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கான அழுத்தங்களை மக்கள் தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருந்தால்தான் வேலைகள் முடியும். சொல்லுவார்கள், நாங்கள் கஷ்டப்படாமல் எதுவும் முடியாது. ஆகவே இதற்கான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிரமத்தின் மத்தியில் பயணம் செய்கின்ற மக்களின் கஷ்டங்களை உணர்கின்றேன். விரைவில் இந்த பாலம் நிறைவேற வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கின்றேன். நன்றி.